வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். அமெரிக்க பயணம் தமிழ்நாட்டு மக்களுக்கு சாதனைக்குரிய பயணமாக அமைந்துள்ளது. சென்னை விமான நிலையத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உற்சாக பேட்டி. தனிப்பட்ட எனக்கு அல்ல, தமிழ்நாட்டு மக்களுக்கான ஒரு சாதனை பயணமாக இந்த பயணம் அமைந்திருக்கின்றதை முதல்ல தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். அமெரிக்கா மற்றும் சிகாகோவில் 18 நிறுவனங்களுடன் 7,618 கோடிக்கு புரிந்துணர்வுகள் கையெழுத்து. 11,500 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என முதலமைச்சர் பேட்டி. இந்த 19 ஒப்பந்தங்கள் மூலமா 7,618 கோடி ரூபாய் முதலீடு தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கு. இதன் மூலம் 11,516 பேருக்கு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்தபோது போடப்பட்ட ஒப்பந்தங்களில் 10% கூட தொழில் தொடங்கப்படவில்லை. வெளிநாட்டு பயணம் குறித்து வெள்ளை அறிக்கை தேவை என்ற இபிஎஸ்ஸின் கோரிக்கைக்கு முதலமைச்சர் பதில். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் இருந்தப்போ முதலீடுகளை இருக்க வெளிநாடு போடுறதாக சொன்னாங்க. அதுல 10 விழுக்காடு ஒப்பந்தம் கூட நிறைவேறல. அதுக்கான ஆதாரம் என்கிட்ட இருக்கு. அதை சொன்னா அமெரிக்க பயணத்தில் எதிர்பார்த்த முதலீடுகள் இல்லை என ராமதாஸ் கூறியது அரசியல் உள்நோக்கம் என முதலமைச்சர் குற்றச்சாட்டு. எதிர்பார்த்ததை விட அதிக முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளதாகவும் விளக்கம். அரசியல் நோக்கத்தோடு சொல்லப்படக்கூடிய விஷயங்கள். இதுல எங்களுக்கு நம்பிக்கை, நாங்கள் எதிர்பார்த்தோட அதிகமான முதலீடுகள் வந்திருக்கு. உறுதியோடு வரக்கூடிய முதலீடுகளாக வந்திருக்கு. அதுல எந்த சந்தேகம் போட வேண்டிய அவசியம். தேசிய கல்விக் கொள்கை விவகாரத்தில் பிரதமர் மோடியை நேரில் சந்தித்து வலியுறுத்துவேன். மெட்ரோ ரயில் திட்ட நிதி தொடர்பாக வலியுறுத்த உள்ளதாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேட்டி. அன்னபூரணா உரிமையாளரிடம் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் நடந்து கொண்ட விதம் வெட்கப்பட வேண்டியது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காட்டம். ஜிஎஸ்டி குறித்த தொழில்நுட்ப நியாயமான கோரிக்கைகளை அவர் முன்வைத்தார் என்பதற்காக அதனை ஒன்றிய அமைச்சர் கையாண்ட விதம் என்பது ரொம்ப எடுக்கப்பட வேண்டிய ஒன்று. அதை மக்கள் பார்க்க. அதிகாரத்தில் இருப்பவர்கள் பொதுமக்களிடம் வணிகர்களிடமும் குறைந்தபட்ச நாகரிகத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு செல்வ பெருந்தகை கண்டனம். அதிகாரத்தில் இருப்பவர்கள் பொதுமக்களிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எதிர்க்கட்சிகளிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், வணிகர்களிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று குறைந்தபட்ச நாகரிகம் கூட இல்லாமல் இப்படி செய்திருப்பது எல்லோரையும் வருத்தத்துக்குரிய ஆக்கியிருக்கிறது. அன்னபூரணா உரிமையாளர் சீனிவாசனை அவமதித்ததாக குற்றம் சாட்டி காங்கிரஸ் சார்பில் கோவையில் கண்டன ஆர்ப்பாட்டம். வன்மாலையை அணிந்து செல்வ பெருந்தகை உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சியினர் பாஜகவுக்கு எதிராக கோஷம். முதலமைச்சர் ஈர்த்து வந்துள்ள முதலீட்டு மூட்டைகளை நான் தான் சென்று இறக்க வேண்டும். முதலமைச்சரின் அமெரிக்க பயணம் குறித்து சீமான் விமர்சனம். தமிழ்நாட்டில் ஆராய்ச்சி படிப்புக்கான கல்வியின் தரத்தை உயர்த்த வேண்டும். ஒரு சில கல்வி நிறுவனங்களில் மட்டுமே PhD கல்வித்தரம் சிறப்பாக உள்ளதாக ஆளுநர் RN ரவி பேச்சு.
மறைந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரியின் உடல் டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு தானமாக வழங்கல். ஆராய்ச்சி பயிற்சி நோக்கங்களுக்காக சீதாராம் யெச்சூரியின் உடல் ஒப்படைப்பு. டெல்லியில் உள்ள சிபிஎம் தலைமை அலுவலகத்தில் சீதாராம் யெச்சூரியின் உடலுக்கு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இறுதி மரியாதை. திமுக எம்பிக்கள் TR பாலு, தயாநிதி மாறன் ஆகியோரும் மலர் வளையம் வைத்து அஞ்சலி. அரசு பள்ளியில் சர்ச்சைக்குரிய வகையில் சொற்பொழிவாற்றிய மகாவிஷ்ணுவிற்கு செப்டம்பர் 20ஆம் தேதி நீதிமன்ற காவல். போலீஸ் காவல் முடிந்து சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் மீண்டும் சிறையில் அடைப்பு. கணவர்களை இழந்த பெண்களின் கண்ணீரை பிரதிபலிக்கும் வகையில் மது ஒழிப்பு மாநாட்டிற்கு ஏற்பாடு. இதில் எந்த தேர்தல் கூட்டணி கணக்கும் இல்லை என திருமாவளவன் மீண்டும் திட்டவட்டம். நீர் விட்டு கதரும் தாய்மார்களின் உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்காகத்தான் இந்த மாநாட்டை நடத்துகிறோமே தவிர இதில் எந்த தேர்தல் கூட்டணி கணக்கே இல்லை. மறுபடியும் நான் சொல்லுகிறேன், தேர்தல் கூட்டணி கணக்கு இந்த அரசியலில் இல்லை. இதை நான் தேர்தலுக்காக நடத்தினேன்னா இதை விட அசிங்கம் வேறு எதுவும் இல்லை. நான் நடத்துகிற இந்த மாநாடு தேர்தல் கூட்டணி கணக்கின் அடிப்படையில் நடத்தினேன்னா ஜனநாயகத்தில் அதிகார பரவலாக்கல் என்பது முக்கியமானது என விசிக தலைவர் திருமாவளவன் கருத்து. தேர்தல் அரசியலுக்கு வந்த காலம் முதல் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்ற கோரிக்கையை முன்வைப்பதாகவும் பேட்டி. அதை எப்பவும் பேசலாம், எப்பவும் கேட்கலாம், அது ஒன்றும் தப்பு கிடையாது. இல்ல, இப்ப ஒன்றும் எலெக்ஷன் நேரம் இல்லைல்ல. நான் கேட்டிருந்தா 2021 தேர்தலில் கேட்டிருக்கணும். அப்படின்னா 2026 தேர்தலில் இப்பதான் கேட்க முடியும். இப்ப அவங்க என்னுடைய உரையை எடுத்து போட்டு டைட்டில் போட்டிருக்காங்க. அது என்ன காரணத்தினால எடுத்தாங்க? மதுரை மாநகர் புதூர் பேருந்து நிலையம் அருகே விசிகாவினர் புதிதாக அமைத்த கொடிக்கம்பம் அகற்றம். ஆட்சியர் சங்கீதா விசிகாவுக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுத்து வருவதாக திருமாவளவன் கண்டனம். இல்லாமல் குறுக்கிடுகிறார். அடிக்கடி ஏதேனும் பிரச்சனை செய்து கொண்டே இருக்கிறார். உயர்நீதிமன்றத்திலே ஆணை பெற்ற பிறகும் திருமங்கலம் அருகே மேலப்பட்டி என்கிற இடத்திலே விடுதலை சிறுத்தைகள் கொடியேற்ற அனுமதி தாருங்கள் என்று சொன்ன பிறகும் தர மறுக்கிறார். அதே போல ஊமச்சிக்குளம் பக்கத்திலே ஆலத்தூர் என்கிற இடத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி கொடியேற்றுவதற்கு அனுமதி தாருங்கள் என்று நீதிமன்றம் சொல்லியும் தர மறுக்கிறார். இப்போது புதூர் பக்கத்திலே ஏற்கனவே தொழிலாளர் விடுதலை முன்னணி ஏற்றிய கொடி காவல்துறையினரால் அகற்றப்பட்டு விட்டது. மது ஒழிப்பு மாநாடு நடத்தும் திருமாவளவனுக்கு தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் வாழ்த்து. மது ஒழிப்பு மாநாட்டினை யார் நடத்தினாலும் வரவேற்கத்தக்கது எனவும் கருத்து. மது ஒழிப்பு மாநாட்டை நடத்துகிறார். அதற்கு தேமுதிக சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இதுவரைக்கும் எங்களுக்கு அழைப்பு வரவில்லை. அழைக்கும் பட்சத்தில் அதை பற்றி நாங்கள் ஆலோசித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினின் அமெரிக்க பயணம் குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும். தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் வலியுறுத்தல். என்பதை ஒரு வெள்ளை அறிக்கையாக நிச்சயமாக மக்களுக்கு அவர்கள் சொல்ல வேண்டும். அதற்கு பிறகு என ஏற்கனவே பல நாடுகளுக்கு போய் வந்திருக்காரு. ஆனா இதுவரைக்கும் அவர் சொன்ன எந்த திட்டங்கள் இங்கு தமிழகத்தில் வந்திருக்கிறது என்ற மக்கள் கேள்வி பெருசா இருக்கு. இப்ப அமெரிக்கா போய் வந்திருக்காரு. 2026 சட்டமன்ற தேர்தலிலும் அதிமுகவோடுதான் கூட்டணி. தேமுதிக துணை பொதுச் செயலாளர் LK சுதீஷ் பேட்டி. நடிகர் விஜயின் கடைசி படத்தை வினோத் இயக்குவதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு. அனிருத் இசையமைக்கும் இப்படம் அக்டோபர் 2025 வெளியாகிறது. ஜனநாயகத்தின் தீபத்தை ஏற்றுபவர் விரைவில் வருகிறார் என இடம்பெற்றுள்ள வாசகத்துடன் விஜய் பட போஸ்டர் வெளியீடு. அரசியல் வருகையை குறிக்கும் வகையிலான வாசகம் இணையத்தில் பேசுபொருளாகி உள்ளது.
செங்கல்பட்டு மாவட்டம் மரனூர் சுங்கச்சாவடியில் முதல் ஆத்தூர் சுங்கச்சாவடி வரை சாலை பராமரிப்பு பணிகள் நடைபெறுவதால் கடும் போக்குவரத்து நெரிசல். 3 கிலோமீட்டர் தூரம் வாகனங்கள் காத்திருக்கும் அவல நிலை. நூற்று 29 தமிழக காவல்துறை மற்றும் சீருடை அலுவலர்களுக்கு பேரறிஞர் அண்ணா பதக்கம். பேரறிஞர் அண்ணாவின் பிறந்தநாளை முன்னிட்டு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு. திருச்சி ஸ்ரீரங்கத்தில் பட்டப்பகலில் சொகுசு காரில் வந்து ஆடுகளை திருடி செல்லும் மர்ம கும்பல். ஆடுகளை திருடி செல்லும் காரில் திமுக கொடி கட்டப்பட்டிருந்ததால் காவல்துறையினர் தாமதமாக வழக்கு பதிந்ததாக பாதிக்கப்பட்டோர் குற்றச்சாட்டு.